பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் வினோதினி ஜோஸ்பின். ஜனவரி மாதம் இங்கே நடந்த அன்பரின் பாதத்தில் வரும்போது தேவன் அங்கிள் மூலமாக சொன்ன வாக்கு தத்துவம், நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். எசேக்கியேல் 34:29 சொன்ன வசனத்தின்படியே நாங்கள் விசுவாசி ஜெபிக்கும் போது தேவன் எங்களுக்கு செகண்ட் குழந்தை நான் கன்சீவாக தேவன் கிருபை செய்தார். செப்டம்பர் 1 அன்னைக்கு தேவன் எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருக்காரு. என் நேம் பிரதீப். நான் சென்னை குரோம்பேட் பகுதியிலேருந்து வரேன். எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு கடன் பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, பேங்க் லோன் ஒன்று. நவம்பர் மாதம் என் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. வந்துட்டு அந்த கடன் பிரச்சனையில் ஏதாவது நம்மளுக்கு தீர்வு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த போது, ஸோ மெசேஜ் முடிச்சிட்ட பிறகு ஐயா அந்த நேம் காலிங் கிஃப்ட் மூலமாக எங்கள் அப்பா பேரை கூப்பிட்டு இந்த பிரச்சனைகளை பற்றி சொன்னார். சொல்லிவிட்டு எல்லா கடன்களும் உங்களுக்கு ஆண்டவர் முடிச்சு கொடுப்பாருன்னு சொன்னார். ஆண்டவர் ரொம்ப கிருபையாக இறக்குமா. 8.5 lakhs லோனில் கிட்டத்தட்ட ஒரு 6 lakhs கிட்ட லோன் அவங்களே வேவியர் பண்ணி ரொம்ப ஒரு மீகரான அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு எங்ககிட்ட அந்த ஃபுல்லாக அந்த லோன் வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறீர்? என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தின் சித்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்தை ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த விசேஷித்த இந்த நாளின் மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை இனி நீங்கள் துதிப்பீர்கள். நீங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த வசனம் இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வசனமாயிருக்கிறது. இன்றைக்கு பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். என்ன நடக்க போகிறது? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒரு காலத்துல கால் வைத்து சாப்பாடு கூட கொடுக்க முடியல, அரை வைத்து சாப்பாடு கொடுக்க முடியல, என் பிள்ளை பட்டினியோடு போச்சு, என் பிள்ளை சாப்பிடாம காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா, என் பிள்ளை கல்லூரிக்கு காலையில சாப்பிடாம போனா, என் பிள்ளைக்கு காலையில ஒண்ணுமே பண்ணி கொடுக்க முடியலையே அப்படின்னெல்லாம் நீங்கள் ஒருவேளை வேதனைப்பட்ட நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா அம்மா காலத்திலேயே இவ்வளவு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு திணிக்க வேண்டியது இருக்கிறது. பிள்ளைங்க ஓட 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 அவங்களுக்கு துரத்தி துரத்தி ஊட்ட வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வ செழிப்பு இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் வருகிற நாட்களிலே எதிலும் மேலானவைகளை நம் பிள்ளைகள் பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா. அதிசயமாய் நடத்தி வருகிற ஆண்டவர். நம்ம எல்லாம் நினைக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாரு. அப்படியே ஒரு 25 வருஷம் 35 வருஷத்துக்கு பின்னால பிளாஷ்பேக் பார்த்து பாருங்கள், நாம் எப்படி வளர்ந்து வந்தோம். ஒரு பையன் ஒரு டெரிகாட்டன் ஷர்ட் போடுகிறான் அப்படின்னாச்சுன்னா ஊரே அவனை பார்த்து வேடிக்கை பார்க்கும். ஏன்னா அப்படிப்பட்ட டெரிகாட்டன் ஷர்ட், பாலிஸ்டர் ஷர்ட் எல்லாம் போடுகிற பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப குறைவான பிள்ளைகள் தான். அப்படித்தான் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் எல்லாம் வளர்ந்து வந்த காரியம். ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வருகிறார். நாளுக்கு நாள் தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே வருகிறார்கள். நாளுக்கு நாள் தேவனுடைய பிள்ளைகள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் குடிசை வீடுகள் தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் கூரை வீடுகள் இருக்கும். இல்லைன்னா அவங்களே செங்கல் செய்வாங்க. இன்னைக்கு லோடு லோடா சுட்ட செங்கலை அறுத்து கொண்டு வந்து அழகா வீடுகளில் இறக்கி வீடு கட்டுறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை.
ஒரு குடும்பத்தில் ஒரு வீடு கட்டணுன்னா அவங்க வீட்டிலேயே அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மண் இருக்கிற இடத்துல போய் இந்த மண்ணுகளை அள்ளி போட்டு பிள்ளைங்க குடத்துல தண்ணி கொண்டு வந்து, அதுவும் இன்னைக்கு மாதிரி போரெல்லாம் இருக்காது, எவ்வளோ தூரத்துல இருந்து குடத்துல தண்ணியை கொண்டு வந்து தாய் தகப்பனுக்கு அந்த மண்ணில் ஊற்றி கொடுப்பாங்க. அவங்க அதை காலில் மிதித்து அதை பிசைஞ்சு சேருண்டாக்கி வீட்டில் அவங்களே செங்கல் செய்வாங்க. அது சுட்ட செங்கலாக இருக்காது, அதை அடுக்கி வைப்பாங்க. தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளும் சேர்ந்து வீடு கட்டுகிறதை என் கண்ணெதிரிலே பார்த்திருக்கிறேன். கட்டிட்டு மேலே அன்னைக்கெல்லாம் ரூஃப் கிடையாது, பனைமரத்தில் உள்ள பெரிய பெரிய அந்த பீஸு தான் அன்னைக்கு அறுத்து அப்படியே ஓடு போட்டுருவாங்க. இல்லைன்னாச்சுன்னா நிறைய வீடுகளில் ஓலை தான் போட்டிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓலைகளை மாற்றுவார்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் பாருங்கள். அதிசயமாய் நடத்தி வருகிற ஆண்டவர் ரொம்ப அதிசயமா நடத்துறார். நிறைய பேர் இதெல்லாம் யோசித்து பார்க்கறது இல்லை. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வருவதில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு விதவிதமா ஆடைகளை போடுறோம், அன்னைக்கு ஆடைகள் போட முடியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நீங்கள் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க அதற்கு ஆண்டவருக்கு கைமாறு நீங்க என்ன கொடுக்கறத காட்டிலும் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? துதித்தலே அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதோட அவருக்கு பெரிய சந்தோஷமான காரியம் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் எனக்கு நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு நினைச்சு பார்க்கறதோ அப்படிப்பட்ட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதோ நிறைய பேருக்கு பிடிக்காது. சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் போய் வெளியில பப்ளிக்கா சொல்லி ஒன்னு நீ கேவலப்படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மை கேவலப்படுத்துவதல்ல, நம் ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவது. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, தாழ்மையில் இருந்த நம்மை தயவாய் கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்கிறீர்கள்? நமக்கு யாராவது ஒரு சாதாரண ஒரு பொக்கே கொண்டு வந்து கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி தேங்க் பண்ணுவோம். ஃபோனில் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினால் கூட, ஒரு நல்ல மெசேஜ் அனுப்பினா கூட 10 வாட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு மரபில் நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு நன்றி அறிதலாய் உள்ளவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய பிள்ளைங்க மற்றவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் அநேகம் பேர் கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியமே என்னன்னா, ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ளுங்கள். இருக்கிறதுல சந்தோஷமாய் வாழுங்கள், இருக்கிறதுல மனரம்யமாய் வாழுங்கள். ஆண்டவருக்கு தெரியும் உங்களை எப்போ உயர்த்தணும், எப்போ உனக்கு நல்ல ஒரு பொசிஷன் கொடுக்கணும், எப்போ உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும், எப்போ உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதன் காலத்தில் அவர் நேர்த்தியும் கரமா செய்வார். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நினைச்ச உடனே நமக்கு நடக்கணும், நினைச்ச உடனே கிடைக்கணும். ஆனால் சில நேரங்களில் நம்ம நினைச்ச உடனே ஆண்டவர் நமக்கு தரமாட்டார். ஏன் தெரியுமா? அப்போ உங்களுக்கு கொடுத்தா அதை தக்க வைத்து கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு இருக்காது. உங்களை குறித்து உங்களுக்கு தெரிகிறத காட்டிலும் உங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன பலன், உங்களுக்கு என்ன பலவீனம், நீங்கள் எவ்வளவு நேரம் பசி தாங்குவீங்க, எவ்வளவு நேரத்துக்கு மேலே உங்களால் பசி தாங்க முடியாது, எப்போ உங்களுக்கு கொடுத்தா அது நல்லா இருக்கும், எப்போ நீங்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க, எப்போ நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிறீங்க, எப்போ நீங்கள் மெச்சுவர்டாக மாறி இருக்கிறீங்க, எல்லாமே நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல ஞானவானுன்னு நம்மளை நாமே நினைச்சு கொள்வோம். எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, எனக்கு பலவிதமான அறிவுகள் இருக்குது, நான் எதுனாலும் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. உங்களுடைய உண்மையான யதார்த்தம் என்னவென்று ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பாருங்க, ஆண்டவர் எப்போ கொடுத்தா நமக்கு இதை தக்க வைத்து கொள்ள முடியும் என்பது தெரிந்து ஆண்டவர் அதை கொடுப்பார். ஆனால் காலத்துக்கு முன்ன நம்ம அதை அனுபவிக்க வேண்டும் என்று நாம அதை பிடுங்கி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய கையை விட்டு அது போய்விடுகிறது. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறது வரைக்கும் நாம் காத்திருக்கவில்லை. ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்னால நாம அவை முயற்சி எடுத்து அதை பெற்றுக்கொள்ளுகிறபடியினாலே அது நிரந்தரம் இல்லாமல் நம்முடைய கைவிட்டு போய்விடுகிறது, நம்முடைய குடும்பத்தை விட்டு அது போய்விடுகிறது. காலத்திற்கு முன்னே எதையும் அனுபவிக்க துடிக்காதிருங்கள். காலத்திற்கு முன்னே ஆண்டவர் அனுமதிக்கிறதுக்கு முன்னால எதையும் பெற்றுக்கொள்ள துடிக்காதிருங்கள். அது உங்களுக்கு நிரந்தரமா இருக்காது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் அவருடைய சிரசிலே தங்கும். அதுதான் வேதனை இல்லாத ஐஸ்வர்யமாக அவருடைய கரங்களிலே வீடுகளிலே தங்கி இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறது வரைக்கும் நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும்.
நிறைய பிள்ளைகள் அதற்காக காத்திருக்கிற பழக்கம் இல்லாதபடியினாலே அநேக வேதனைகள் வழியாக அநேக கடன்களுக்குள்ளால அவர்களே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரி, அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிறது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இவங்க இன்னைக்கு கேட்டு பார்ப்பாங்க, நாளைக்கு கேட்பாங்க. ஆண்டவர் கொடுக்கலன்னா கோவிச்சுக்குவாங்க, ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, ஜெபிக்க வீட்டில் உட்கார மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ஜீசஸ் எனக்கு என்ன, நான் கேட்டேன் கொடுத்தாரா, எனக்கு இந்த அட்மிஷன் கேட்டேன் தந்தாரா, எனக்கு இந்த இடத்துல வேலை கேட்டேன் அவர் தந்தாரா, தரலையே. என் அன்பு சகோதரனை சகோதரி, நீங்கள் கிடைச்ச உடனே எதிர்பார்த்த உடனே உங்களுக்கு கொடுத்தா முதலாவது அதனுடைய வெயிட் உங்களுக்கு தெரியாது, அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாது. ஈஸியாக கிடைச்சிட்டுனா அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளுவோம். அப்படி அல்ல, அதை நீங்கள் கனம் பொருந்தினதாய் கனம் பண்ண வேண்டுமானால் சில காலங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியது வரும். காத்திருந்ததற்கு பிறகுதான் ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்குமா. விருட்சத்தின் கனி உங்களுக்கு முக்கியம் அல்ல, ஜீவ விருட்சத்தின் கனியை தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்படியானால் அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அந்த குறித்த நேரத்தில் ஆண்டவர் தருவார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணுமே தவிர புலம்பல் உங்களுடைய இருதயத்திலிருந்து இன்னைக்கு தூக்கி எறியப்பட வேண்டும். எது நடந்தாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அப்பதான் நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எங்களுடைய வீடு பிரதிஷ்டை நாளை நான் இப்பொழுது நினைத்து பார்த்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். நான் சென்னை பட்டணத்துக்கு வந்து ஒரு சின்ன அறையில தான் வாடகைக்கு இருந்தேன். ஒரே ஹால் தான், அந்த ஹால் தான் எனக்கு தூங்குறதுக்கும், அந்த ஹால் தான் கிச்சன். ஒரு சின்ன ரூம், அதில் ஒரு சின்ன ஸ்லாப் வந்து சுவரில் சொருவி விட்டுருப்பாங்க, அதுதான் கிச்சன் மேடை. அதில் தான் காய்கறி நறுக்கணும், அதில் தான் படுக்கணும், அதில் தான் தூங்கணும், எல்லாம் அவ்வளோதான். ஒரு 10க்கு 10 ஒரு சைஸு. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை சென்னை பட்டணத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபையாக ஒரு பெரிய 2 மாடி வீடு ஆண்டவர் எனக்கு கிருபையாக கொடுத்தார். ஒரு இடத்தை வாங்கி அதில் வீடு கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ அந்த வீடு பிரதிஷ்டை நாளில் நான் அப்போ பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்த நாட்கள். எனக்கு நெருங்கின பிஸ்னஸில் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேக மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், மதத்தில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வீட்டிற்கு பெயர் குளோரியஸ் கிங் பேலஸ், மகிமையின் ராஜா அரண்மனை. மிக பிரம்மாண்டமான துதி ஆராதனை மத்தியில் நல்ல தேவ செய்தி, மேலேயும் கீழே டிவி வச்சிருக்கிறாங்க, கீழெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாத மார்க்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோடு கூட கார் டீலர், பிஸ்னஸ் பண்ணுகிற அநேக பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்தார்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நன்றி சொல்ல அந்த பகுதி என்னிடத்திலே கொடுத்தார்கள். அப்போ நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என்னுடைய இருதயத்தை திறந்த பொழுது அப்படியே கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்த்தேன். நான் எப்படி சென்னைக்கு வந்தேன், எப்படி ஹோட்டலில் பிளேட்டு கழுவி டேபிள் தொடச்சி என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன், எப்படி என்னுடைய கையெல்லாம் அழுகி போயிருந்தது, எப்படி அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி டிரைவராக மாறினேன், அதுக்கப்புறம் எப்படி ஒரு டூரிஸ்ட் கம்பெனியில் மேனேஜர் ஆனேன், எப்படி ஒரு டிராவல்ஸ் கம்பெனியை சொந்தமாகி கொடுத்தா, எப்படி எனக்கு ஒரு கார் டீலர் ஷோரூமை கொடுத்தா, எல்லாவற்றையும் விலாவாரியாக சொல்லி கொண்டிருந்தேன். எல்லாரும் அழுது அந்த சாட்சியை கேட்டார்கள். நான் சொன்னேன், என்னை அதிசயமாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லிதான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து நான் அவர்களோடு பேசினேன். எல்லாரும் அழுது கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனக்கு முன்னால் ஒரு மானிட்டர் வச்சிருக்கிறாங்க, நான் பேசி கொண்டிருக்கேன். நான் பார்க்குறேன், அங்கங்கே வீடியோ எடுத்து அந்த கிளிப்பிங்ஸை போடுறாங்க. நம்ம ஸ்டீஃபனை எப்படியோ பரம்பரை பணக்காரன் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறானா, இவனுக்கு பின்னணியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கிறதா, இவன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு சென்னையில பட்டினி கிடந்திருக்கிறானா. எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி அனுப்பியாச்சு. சாயங்காலம் எங்களுடைய கார் டீலர் அசோசியேஷன்ல உள்ள ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். என்னையா பைத்தியக்காரனா இருக்கிறேன்னு கேட்டார். என்னன்னே அப்படின்னு கேட்டேன். எல்லாம் பெரிய கோடீஸ்வரம் பரம்பரை பணக்காரன்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம கார் ஃபீல்டில் உனக்கு என்ன மரியாதை, உனக்கு என்ன போஸ்ட் வச்சிருக்கிறாங்க, நீ ஒரு வைஸ் பிரசிடெண்டா இருக்கிற, நீ போய் உன்னை கேவலப்படுத்தி உன்னை நீயே அசிங்கப்படுத்திட்டியே, புதுசாக ஒரு வீடை கட்டி எல்லாரும் உன்னை போற்ற நேரம் பார்த்து நீ சாக்கடையிலேருந்து வந்துட்டவன்னு நீ சொல்லிட்டியே, என்ன ஸ்டீஃபன் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கிறது உன்னை பார்த்தா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சாக்கடையிலேருந்து வந்தவன் சாக்கடையிலேருந்து வந்தான்னு சொன்னாதான் அவன் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, அப்படின்னா என்ன தெரியுமா, சாக்கடையிலிருந்து எடுத்து, புழுதியிலிருந்து எடுத்து, குப்பை மேட்டிலிருந்து அவனை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அழகு பார்க்கிறவர் ஆண்டவர். நான் அவருடைய நாமத்தை துதிக்கும்படிதான் அந்த இடத்துல நான் என்னுடைய சாட்சியை சொன்னேனே தவிர
என்னை யார் என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியம் அல்ல. என்னை தூக்கி ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வைத்து அழகு பார்க்கிற என் ஆண்டவரை நான் துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா திரளான ஜனங்கள் மத்தியிலே அவருடைய நாமத்தை நான் உயர்த்தி பிடிக்கணும். ஏன்னா அவர்தான் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தார். கனவுல கூட நினைக்காத ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே அவருக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்க வந்த உங்களுக்கு நான் நன்றி சொன்னது உண்மைதானே. நீங்க வந்தீங்க, உங்களை நான் கனம் பண்ணின நன்றி சொன்னேன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபங்க்ஷனை ஆயத்தப்படுத்தின ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா என்று கேட்டபொழுது அவர் சொன்னாரு, நான் சும்மா உன்னை சோதிக்கிறதுக்கு தான் கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ல போறேன். ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னாரு, நீ தான் யா மனுஷன் அப்படின்னாரு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு நாளும் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து போகக்கூடாது. எல்லா ஆராதனைகளிலும் கடைசியாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து விடாதே என்று எதற்காக சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆண்டவர் உனக்கு செய்த உபகாரங்களை மறந்துராத நித்தமும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் மறந்துராதேன்னு சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான். ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ததை எல்லாம் நீங்க பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை நாள் இருந்தாலும் சொல்லி முடியாது, எத்தனை நாவுகள் இருந்தாலும் சொல்லி முடியாது. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் துதிக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை நடத்தும் பொழுது எதற்காக துதி ஆராதனை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். துதி என்று சொல்லக்கூடியது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நன்றி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், அதுதான் நாம் ஆண்டவருக்கு செலுத்துவது. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவாலயத்திலே வந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளில் ஒரு நல்ல சுப நிகழ்வு இல்லாவிட்டால் ஒரு நல்ல பிள்ளைகளுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் நீங்க நடத்தினாலும் சரி, முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவர் சொல்லுவார், மக்களே எனக்கு ஒன்றும் வேணாண்டா, ஒரு 10 நிமிஷம் என்ன துதிடா, அது போதும் அப்படின்னு தான் சொல்லுவார். வேற ஒன்றும் வேண்டாம். நீங்க கொடுக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை காட்டிலும் அவரை குளிர வைக்கிறது உடைய துதி பலிகள். அவரிடத்துல இல்லாத பணமா, அவரிடத்துல இல்லாத வெள்ளியா, அவரிடத்துல இல்லாத பொன்னா, அவர் தானே நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப அவரிடத்துல எல்லாமே இருக்கிறது, எல்லாம் அவரிடத்துல உண்டு. நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், நீங்கள் கொடுக்கிற வெகுமானங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். எல்லாவற்றுக்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஆனா எது தெரியுமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? துதித்தலே அவருக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தாரும்,
டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள், உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.